வணக்கம். மீடியா ஸ்லாங்கூர் செய்தி. ஒரே மேடை ஒரே சாம்பியன் என்ற குறிக்கோளுடன் மலேசியாவின் சிறந்த டிஜே கலைஞர்களை ஒன்றிணைக்கும் பீட் தலைவன் தேசிய அளவிலான டிஜே போட்டி அக்டோபர் 15, 2025 அன்று புக்கிட் ஜாலில் அரங்கத்தில் மிகப்பெரிய அளவில் நடைபெற உள்ளதாக சந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் குணராஜ் ஜார்ஜ் தெரிவித்தார். இந்த போட்டி ரியல் ஜோக்கீஸ், ட்ரினிட்டி சொல்யூஷன், சந்தோசா தொகுதி மக்கள் சேவை மையம், ஸ்லாங்கூர் சந்தோசா நல சங்கம் மற்றும் அஜெண்டா சூர்யா கம்யூனிகேஷன்ஸ் ஆகியோரின் ஒத்துழைப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த போட்டிக்கு செப்டம்பர் 23 வரை இணையத்தில் பதிந்து கொள்ளலாம். மேலும் 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இப்போட்டியில் கலந்து கொண்டு தங்களின் திறமையை வெளிப்படுத்தி ரிங்கெட் மலேசியா 12,000 மதிப்புள்ள ரொக்கம், சான்றிதழ்கள் மற்றும் பல்வேறு பரிசு தொகையை வெல்ல அவர் அழைத்தார். இப்போட்டியின் மேல் விவரங்களுக்கு மணிபாய் மற்றும் ஹார்டி பி என்ற எண்களை தொடர்பு கொள்ளவும். ஸ்லாங்கூர் மாநில அரசின் மக்கள் நலத்திட்டங்களில் ஒன்றாக விளங்கும் இலவச சுகாதார பரிசோதனை திட்டம் எதிர்வரும் ஞாயிறு அன்று ஸ்ரீ கம்பாங்கானில் நடைபெறவுள்ளது. இந்நிகழ்வு காலை 9 மணி முதல் நண்பகல் 3 மணி வரை காம்ப்ளெக்ஸ் 3K MBSJயில் நடைபெறும். ஸ்ரீலங்கா செயலி வாயிலாக பரிசோதனைக்கு முன்பதிவு செய்யும்படி பங்கேற்பாளர்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். தனிநபர் இடர் மதிப்பீட்டின் அடிப்படையில் இந்த மருத்துவ பரிசோதனை சேவை வழங்கப்படும். ஏதேனும் சிக்கல்கள் இருந்தால் ஸ்லாங்கூர் ஹாட்லைன் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். சமூக ஊடக கட்டுப்பாட்டிற்கு எதிராக நேபாளத்தில் வெடித்த பெரிய அளவிலான போராட்டங்களை தொடர்ந்து அந்நாட்டில் வசிக்கும் அல்லது பயணம் செய்யும் மலேசியர்கள் எப்போதும் எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். உள்ளூர் அதிகாரிகள் வழங்கும் பாதுகாப்பு வழிகாட்டுதல்களை பின்பற்றும் அதே வேளையில் அதிகாரப்பூர்வ வழிகள் மூலம் எப்போதும் சமீபத்திய தகவல்களை பெறும்படி விஸ்மா புத்ரா வெளியிட்ட அறிக்கையில் மலேசியர்களை வலியுறுத்தியது. இதுவரை மலேசியர்கள் யாரும் இந்த போராட்டங்கள் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படவில்லை என்பதை அமைச்சு உறுதிப்படுத்தியது. அந்நாட்டில் தங்கள் இருக்கும் விஷயத்தை இன்னும் பதிவு செய்யாதவர்கள் உதவி மற்றும் தகவல் தொடர்புகளை உடனடியாக பெறுவதை உறுதி செய்ய கவுன்சிலர் வழியாக அவ்வாறு செய்ய ஊக்குவிக்கப்படுகிறார்கள் என்று விஸ்மா புத்ரா கூறியது. தூதரக உதவிக்கு காட்மாண்டுவில் உள்ள மலேசிய தூதரகத்தை பகுண்டோல் 3 லலித்பூர் நேபாள் என்ற முகவரி, தொலைபேசி மூலம் அல்லது மின்னஞ்சல் முகவரியில் தொடர்பு கொள்ளலாம்.